எப்பவுமே நம்ம ஸ்வீட் கார்னை கொஞ்சமா உப்பு போட்டு குக்கர்ல வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யறப்போ ஒரு 1/2 கப் கார்னை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த கருவேப்பிலை கார்ன் குழம்பு செஞ்சு பாருங்க, நிச்சயமா டிஃபரெண்டா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பேன்ல 2 கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 வரமிளகா, பூண்டு 4 பல், சின்ன வெங்காயம் ஒரு 5-6. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கருவேப்பிலையோட இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், அரைச்சி வச்ச பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்ச புளி தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்ச கார்ன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான கார்ன் கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடும். எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.